எஸ், ஐ ஸ்டாண்ட் வித் மிஸ்டர் சரத். என்ன பாக்குறீங்க? நிச்சயமா சரத் அவர்கள் சேப்பாக் ஸ்டேடியத்துல பயன்படுத்தியது மாத்திரையாகத்தான் இருக்க முடியும்ன்றது என்னோட கருத்து. ஏன்னா சேப்பாக் ஸ்டேடியத்துல போன நிறைய பேருக்கு தெரியும் சேப்பாக் ஸ்டேடியத்தோட செக்யூரிட்டி எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும். அங்கெல்லாம் அவ்வளவு சீக்கிரம் நீங்க ட்ரக்ஸ் எல்லாம் கொண்டு போயிட முடியாது. ட்ரக்ஸ் இல்ல, ஒரு ஃபுட் ஐட்டம் கூட நம்ம உள்ள கொண்டு போக முடியாது. அந்த அளவுக்கு நம்மளை செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. ஒரு ஒரு பாட்டிலோ எந்த விஷயமும் நம்மளால உள்ளேயே கொண்டு போக முடியாத ஒரு தீவிர பாதுகாப்பு இருக்கிற ஒரு இடத்துல எப்படி ட்ரக்ஸை கொண்டு போயிருக்க முடியும்? முதல் கேள்வி. அதுவும் குறிப்பா தன் நண்பர்கள் வட்டாரத்துல ஒரு ஸ்வாக் மொமெண்டா அதை கிரியேட் பண்ணதா சொல்லப்படுது. அப்படி நண்பர்கள் வட்டாரத்துல கிரியேட் பண்ண அந்த விஷயத்த வெளியிட்டவர் யார்? அதுக்கு ஒருத்தர் வாக்குமூலம் கொடுக்கிறாரு, கேளுங்க. மறுக்கா சொல்லு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். நான் தான் உங்க சரண்ராஜ், முன்னாடி ரோல் நம்பர் அமைச்சரு. அது கவர்மெண்ட் ஸ்கூல்ல, தி மெட்ராஸ் சேவசதன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். என்ன சொல்றாரு? மிஸ்டர் சரத்தோட ரோல் நம்பருக்கு முன்னாடி இருந்த மிஸ்டர் சரண். அப்போ இவர் சரத்தோட நெருங்கிய நண்பர்களோட தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு ஆள். இது எல்லாமே என்னோட கேள்விதான். ஏன் இவர் வெளியிட்டு இருக்க கூடாது? ஏன் இவர் மூலமா அது வெளியிடப்பட்டிருக்க கூடாது? இவர் யாருன்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஜென்சி டிஎம்கேல ஆரம்பத்துல இருந்து களமாடிக்கிட்டு இருக்க ஒரு நண்பர். ஏன் இவர் இத ஒரு அமைச்சர் சரத் மேல எய்கிற ஒரு அம்பா பார்க்க கூடாது? ஏன்னா தேர்தல் நேரத்துல விஜய் கூட தோத்துருவாருன்னு சொன்ன கூட்டம் கூட சரத் ஜெயிச்சிருவாருன்னு சொன்னாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட் மிஸ்டர் சரத். அவர் மேல வேற எந்த அம்பும் எய்ய முடியாம இதை ஏன் அவங்க பயன்படுத்திருக்க கூடாது? மிஸ்டர் சரத் அது ட்ரக்ஸ் பயன்படுத்தினாரு இல்ல பயன்படுத்தல, அந்த வீடியோ தப்பு, அவர் பதவி நீக்கியே ஆகணும் அப்படின்னா ஜாஃபர் சாதிக்கோட அன்னாள் துணை முதலமைச்சரும் அன்னாள் முதலமைச்சரும் புகைப்படம் எடுத்தார்களே, அவர்கள் பதவி விலகினார்களா? அவர்கள் மீது இது போன்ற குற்றச்சாட்டுகள் எழுப்பப்பட்டனவா? அவர்கள் பதவி விலக வேண்டும் என்று அந்நாளில் இன்று துடிக்கும் மக்களுக்காக பொய்யாக துடிக்கும் ஜென்சி திமுகவினர் அன்று கொதித்தெழுந்தினரா? இல்லையே. திமுகவிற்கு மக்கள் மேல் ஒரு அக்கறையும் எப்போதும் இருந்ததில்லை, இருக்க போவதும் இல்லை. அதனால திமுக பாய்ஸ், நீங்க உங்க டிராமாவை நிறுத்துங்க. காவல்துறை இப்போ நான் சொன்ன அந்த சின்ன எவிடன்ஸை, சின்ன விஷயத்த கொஞ்சம் கன்சிடர் பண்ணி அந்த தம்பியை விசாரிங்க. அந்த தம்பி மூலமா எங்க அமைச்சரோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற அளவுக்கு வேற என்னென்ன வீடியோஸ் இருக்குன்றத பார்க்கணும். எனக்கு ஒரு காவல்துறை மற்றவங்க மேல இருக்கிற கேள்வி என்னன்னா, ஒருத்தரோட ஒரு அமைச்சரோட ஒரு பர்சனலான ஒரு விஷயத்த ஒருத்தர் வெளியிடுறாரு, தைரியமா வெளியிடுறாருன்னா ஏன் அவர் மேல நம்ம இன்னும் நடவடிக்கை எடுக்கல? ஒரு அமைச்சரோட நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில இந்த செயல் இருக்குன்னும் போது ஏன் இந்த நபரை கூப்பிட்டு நம்ம விசாரிக்கணும்? நான் இவர் தான் பண்ணியிருப்பாருன்னு எங்கேயுமே சொல்ல வரலங்க. ஆனா இவர் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? இவரே சொல்லியிருக்காரு, அமைச்சர் சரத்தோட ரோல் நம்பர் முன்னாடி இவர் பேர் சரண். சோ எஸ் பக்கத்துல தான் ரெண்டு பேரும் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. நமக்கு தெரியும்ல, எஸ் அந்த ஆல்பபெட்ல இவங்க தான் பக்கத்துல உட்காந்து எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. சோ இவர் அப்போ இன்னும் நெருங்கிய வட்டாரத்துக்குள்ள, அமைச்சர் சரத்தோட நெருங்கிய வட்டாரத்துக்குள்ள இவர் இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கிறதால இவரால அந்த வீடியோ வெளியிடப்பட்டிருக்க வாய்ப்புகள் அதிகம். அப்படி வெளியிடப்பட்ட வீடியோ இவராலும் போது இவர் மேல அரசாங்கமோ காவல்துறையோ நடவடிக்கை எடுக்கணுமா வேண்டாமா? சோ நான் காவல்துறை கிட்ட கேட்டுக்கிறது, அப்படி எங்களோட அமைச்சர் சரத் மேல, அவரோட நற்பெயர் மேல களங்கம் விளைவிக்கிற அளவுக்கு இந்த வீடியோ வெளியிட்டு இருக்கக்கூடிய நபர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அந்த நபர் மேல நடவடிக்கை எடுக்கணும். என்னோட சந்தேகம் மிஸ்டர் சரண் மேல இருக்கு. திமுக ஒரு ஆக்கப்பூர்வமான எதிர்கட்சியா செயல்படுறதுக்கு இங்க முதலமைச்சர் விஜய் அவர்களோட செயல்பாடுகள் வேற எந்த விஷயமாவது, அதாவது மக்களுக்கு பயன்படக்கூடிய வேற எந்த விஷயத்திலேயாவது அவங்க போராட்டம் நடத்தினா அது பாராட்டுக்குரிய விஷயமா இருக்கும். அவங்க எடுத்திருக்கிற இந்த விஷயம் நிச்சயமா சொல்றேன், அவங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மேல தொடுக்கிற வழக்காகட்டும், அண்ணன் பி கே சேகர் பாபு மேல தொடுக்க போற வழக்கா இருக்கட்டும், அண்ணன் ஏவா வேலு மேல தொடுக்க போற வழக்கா இருக்கட்டும், இது அத்தனையும் திசை திருப்பறதுக்காக அவங்களால உற்பத்தி செய்யப்பட்ட விஷயம்தான் இந்த விஷயம்னு நான் பாக்குறேன். இந்த பதிவு மூலமா நான் சொல்ல வர்றது, திமுக போராட்டம் என்ற போர்வையில அவங்களோட கேஸுகள்லாம் மறைக்கிறதுக்கு டிராமா கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி செல்லோ நார்த் இந்தியான்னு போய்கிட்டு இருந்த கூட்டம் இப்போ போராட்டம்னு வேற பக்கம் திசை திருப்பிக்கிட்டு இருக்கு. இந்த போராட்ட டிராமாவை மக்கள் யாரும் நம்புறதுக்கு தயாரா இல்லைன்றதுதான் திமுகவுக்கு இந்த வீடியோ மூலமா நம்ம சொல்லக்கூடிய செய்தி. நன்றி.